ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 12/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரையிலே 29ஆம் நாள், உத்தராயண புண்ணியகாலம், வசந்தரது, இளவேநீர் காலம், மேஷ மாதம். இன்றைக்கு கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரை. தேய்பிரையில் தசமி காலையில் 10:36 வரைக்கும், பின்பு ஏகாதசி. நட்சத்திரத்திலே பூரட்டாதி நட்சத்திரம் என்கிற குருவினுடைய நட்சத்திர சாரத்திலே சந்திரன் சென்று கொண்டிருப்பார் 9:26 வரை, மாலை வேலை வரை. பின்பு உத்திரட்டாதி என்கிற சனியுடைய சாரத்துக்கு போயிடுவார். இந்த நாள் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையே முருகனுடைய வழிபாடு ரொம்ப நல்லது. அதுலேயும் உங்களுக்கு படிப்பு, வேலை, கல்யாணம், வியாபாரம் இதில் எல்லாத்தையும் வெற்றி வரணும் அப்படின்னா வேலை கிடைக்கணும், படித்தா நல்ல மார்க்கோடு இருக்கணும், கல்யாணம் டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா யாருக்கு ஒரே வழி முருகனை நினச்சிக்கிறது. அதுவும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குவது ரொம்ப நல்லது. அதில் இன்றைக்கி குறிப்பாக இந்த பூரட்டாதி என்கிற குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அந்த முருகப்பெருமானை குருவாக மனதில் உருவாக்கி, இன்றைக்கி அவர் சொன்னால் நான் எது வேணால் செய்வேன் அப்படின்னு, காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ அப்படின்ற வேர்டை மைண்டில் எப்போவும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் 10:30 11 வரைக்கும், சாயங்காலம் 7:30 8:30 மணி வரைக்கும், ராகு காலம் 3:04, யமகண்டம் 9:10, குளிகை நேரம் 12:01. இந்த வடக்கு பக்கம் செல்பவர்கள் பால் அருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்தில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நாழிகை வினாழியாக மாறி 25 வினாழி இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம். இன்றைக்கு மகம் பூரம் என்கிற சிம்ம ராசியில் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கும். செவ்வாய் ஆட்சி கொண்டு சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில், சுக்கிரன் ஆட்சி பெற்று புதனுடன் சேர்ந்து ரிஷபராசியில், குரு மிதுன ராசியில், சிம்ம ராசியிலே கேது, கும்பராசியிலே ராகு, சனி மீனராசியிலே என்று இன்றைக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். பூரட்டாதி அப்படிங்கிறது சதயம் பூரட்டாதி அப்படின்னு கும்பராசியில் டச் பண்ணி அவர் மீனராசிக்குள்ளே நுழைவார் சந்திரன். அப்போது நம்ம ஒரு ராசிக்கு பயணம் பார்ப்போமா? வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் பயணம் செய்கிறார். உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 5ஆம் இடம்ங்கிறது ஆசை, கனவு, எண்ண ஓட்டங்கள், கற்பனைகள், இது எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த சந்திரன் உங்களுக்கு தர இருக்கிறார் குருவின் முகமாக. அப்போது எல்லாமே முருகனை அப்படி குருவாய் நினச்சிக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். காலையிலே சஷ்டி கவசம், கந்தகூர் கவசம், முருகாற்றுப்படை, இப்படி முருகனின் பாடல்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இன்னைக்கு நாளை ஆரம்பிங்க. கந்தனுக்கு அரோகரா என்ற வார்த்தை மனதிலோ ஆனந்தமாக சொல்லுங்கள். கடவுள் நம்மளோட இருக்க தான் நமக்கு சக்தி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் எல்லாமே செய்யலாம். இன்றைக்கு உகந்த நாள் இது. 2-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. பல நண்பர்களுக்கு வேலைகளே பிரச்சனை, திருமண தடை, இது எல்லாமே இருக்குது. வியாபாரத்தில் முன்னேறவே முடியல, எப்படி போனாலும் நஷ்டங்கள், சோதனைகள் அப்படின்ற வேதனையோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கு அருமருந்தான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் செல்லக்கூடிய நாளிலே செவ்வாய்க்கிழமை அமைவது அபூர்வம். அப்படி அமைவதனாலே இன்றைய நாளில் அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவது. தினமுமே முருகனை நினச்சிக்கணும், ஸ்பெஷல் டே எல்லாம் கிடையாது. அரோகரா என்ற வார்த்தை நமக்கு ஆறுதலான வார்த்தை. இதை சொல்லிக்கொண்டே முருகனை வழிபட
வேலிருக்க பயம் இல்லை. இந்த நாள் இனிய நாளை அமைவதற்கு 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை புரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 2ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசி வரை பயணம் செய்கிறார். இன்றைய நாளிலே உங்களுக்கு பலவிதமான குடும்பம் தொடர்பான தெளிவான சிந்தனைகள் முடிவுகளும் எடுக்கக்கூடிய நாளாய் அமையப் போகிறது. இதில் திருப்தியாக சில காரியங்கள்லாம் பயணங்கள் மூலியமாக முடிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறதும், திருமண காரியங்களெல்லாம் இன்றைக்கி செவ்வனே செய்யக்கூடிய காரியமாகவும் அமைகிறது. அதெல்லாம் உங்களுக்கு திருப்தியாகவும் மனசுக்கு பிடிச்சதாகவும் இருக்க போகிறது. இன்றைக்கு முருகனை வழிபடுவது, மாரியம்மனை வழிபடுவது சிறந்தது. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணையாக நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே அஷ்டமத்திலிருந்து புறப்படுகிற இந்த சந்திர பகவான் புரட்டாதியிலிருந்து மீனராசிக்கு செல்கிறார். புரட்டாதியாகவே அப்படி அவர் செல்லுங்காலையிலே பல எண்ண ஓட்டங்களில் கவலைகள் நிறைய கொடுப்பார். வேலை கவலை, படிப்பு கவலை, திருமணக் கவலை, வியாபார கவலை, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு முருகனின் சிந்தனையிலே வேலைகளை செய்யுங்கள். எல்லாம் அவன்கிட்ட பார்த்துட்டு அவன் பார்த்துப்பான்ற நம்பிக்கையோடு இருங்க. எல்லாம் திருப்திகரமாக அமையும். 5, 8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். எதுக்குமே ஒரு விதண்டாவாதம், வாக்குவாதங்கள் இப்படி இருக்கும். வண்டி வாகனங்களிலே வேகம் சென்று பயணம் செய்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரட்டிக்கின்னு போட்டி போட்டுக்கின்னு இப்படிலாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலை, மனோகாரகன் தன் வேகத்தினால் பண்ணுகிறார் அப்படின்னு புரிந்து கொண்டு நீங்கள் கூலாகிடுங்க. உங்களுக்கு முக்கியமாக 3-4 வேலை இருக்குது. ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஒர்க்கு படிப்பே வேலையாக மாறுவது, அதுக்கப்புறம் கல்யாண காரியங்கள், வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். இப்படி இருக்கலாம் இருங்க. அதில் கவனம் செலுத்துங்க. காலையில் முருகனுடைய பாடல்கள் எல்லாம் கேளுங்க. முருகனோடு அந்த ஐக்கியமாக இன்றைக்கி வேலையெல்லாம் செய்யுங்க. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்க. நல்ல நாளாய் இந்த நாள் அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, லாபங்களை பெருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல ராகு அமர்ந்திருப்பது போலவே இன்றைக்கி சந்திரனும் அமர்கிறார். எடுத்த காரியத்தை எல்லாம் உங்கள் லாபஸ்தானத்துக்குரிய இந்த சந்திரன் அழகாக கொடுக்க இருக்கிறார். வரவுகள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. செலவுகள் குறையும். மனதிலே உற்சாகம் மேம்படும். திருப்தியாக இருக்கக்கூடிய நாளில் இந்த நாளும் ஒன்றாக அமைகிறது. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் சிந்தனையும் வளமாக உங்களை வாழ வைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. எதையுமே ஆராய்ந்து தெரிந்து கொள்ளும்போது திருப்தியாக இருக்கும். இதை பற்றின ஃபுல்லாக டீட்டெயில் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க தான் ஆராய்ச்சியாளர்களாகவும் ஆர்வலராகவும் இருக்க முடியும். அப்படி ஆர்வலராக இருக்கும்போது புதிய டைமென்ஷனில் அதை பற்றி யோசிப்பாங்க. அப்போது பரிமாணங்கள் மாறும், விஷயங்கள் எல்லாம் வித்தியாசமாக தெரியும். அதனாலே எல்லாமே ஸ்மார்ட்டாக ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த நுவான்சஸ்லாம் கிடச்சிரும். இதுதான் ட்ரிக் ஆஃப் லைஃபு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா டெஃபினட்டாக இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் குடும்ப தனவாக்கு ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் அழகாக உங்களுக்கு கலத்திரத்தின் உதவினால் நன்மைகள் பல இருக்கிறது. சந்திர பகவான் இன்றைக்கி தொழிலுக்குரியவர், நல்லபடியான மூமெண்ட் கொடுக்கறதுனால நல்ல விஷயம் நிறைய நடக்க போகிறது. இன்றைக்கு 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி நல்ல காசெல்லாம் வரும், கவலைப்பட வேண்டாம். பூர்வ புண்ணியத்துக்குரியவரான இந்த சந்திர பகவான் சதயம் நட்சத்திரத்தை தாண்டி பூரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே நுழைந்துக்கிறார். கும்பராசியிலே நுழைந்து அவர் மீனராசி வரை போக போகிறார்.
அப்போ உங்களை முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறதுலேருந்து சுகஸ்தானம் அப்படிங்கிறதுலேருந்து ஆசை அப்படிங்கிற ஸ்தானத்துக்கெல்லாம் போகிறதுனால நல்ல வரவுகளை எண்ணிக்கொள்ளலாம். தொழிலை நல்லா பார்ப்பார், அதனால் தொழிலில் நல்லா விருதி கிடைக்கும். புதிய அணுகுமுறை நல்லாயிருக்கும். வாடிக்கையாளரை கவர்வது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். எளிதாக இன்றைக்கி நிறைய வியாபாரங்கள் நடக்கும். 4-1 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முருகனை மனதிலும் பாடல்களை கேட்பதும் வைத்து இந்த நாளை சுவையாக தொடங்குங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. நல்ல நாட்களிலே பக்தி பரவசத்துடன் இருப்பது நல்லது. காலையிலே ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சு அப்படியே கொஞ்சம் முருகன் பாடல் எல்லாம் கேட்டு அந்த ஓம்ங்கிற வைப்ரேஷன் சவுண்டை மட்டும் வச்சு இன்றைக்கி ஆரம்பித்து பாருங்களேன், எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ரம்யமாக இருக்கும். அப்படி இந்த நாளை நீங்கள் அப்படி அமைதியாக ரம்யமாக அமைத்து கொள்ளும்போது உங்கள் மனதில் ஒரு ஆரா க்ரியேட் ஆகும். அந்த ஆரா என்ன பண்ணுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற சிக்கலான இந்த படிப்பு ரிலேட்டடான மேட்ரு, வேலை ரிலேட்டடான மேட்டர், திருமணம் ரிலேட்டடான விஷயங்கள், அதுபோல் வியாபாரம் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி ஒரு பயங்கர ஸ்டாமினா உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் இதை நீங்கள் இன்றைக்கி பண்ணிங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு. பக்தி மயமாக இருப்பது இன்றைய நல்லது. 3-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை மனதில் நினைங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. நல்ல பலன்களையும் நல்ல பயன்களையும் மனதிலே நினைத்து கொண்டே இருந்தாலே அது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்லுவோம். அப்படி பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பதற்கு சிக்கல்கள் தீர வேண்டும் என்றால் சிங்கார வேலனான முருகனை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் சொல்லுவோம். முருகனுடைய புரட்டாதி நட்சத்திரத்தில் அமரக்கூடிய இந்த நாள், புரட்டாதினா குருவுடைய நட்சத்திரம், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, குருவாயே அவனை நினச்சி கொண்டுன்னா மனசில் எல்லா காரியங்களும் சக்ஸஸ். கல்யாண காரியங்கள் தடையில்லாமல் நல்லா நடக்கும். குழந்தை பேர் வாரிசுகள் ஈஸியாக கிடச்சிடும். கடன் இல்லாத வீடு, இப்படி கனவுகள் எல்லாம் நனவாக்கக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். நலங்கள் பல பெருகக்கூடிய நல்ல நாளிலே 8-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சுகமான நாள். எதையுமே குழந்தையாக பாவித்து கொள்ளும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தர் எட்டி மிதிக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை எட்டி மிதிச்சா நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொரு அட்டி மிதி அப்படின்னுவோம். அப்படி சுகத்தை மாற்றிக்கொள்வதற்கு உருவத்தையும் அந்த இது மாற்றுறோம். அப்போது முருகனை குழந்தையாக நினைத்து கொண்டு பாருங்கள். இன்றைக்கி எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும்ல? அப்படி முருகனை குழந்தையாக பாவித்து அவருக்கான இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறது. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, எல்லா விதமான கலை, அதாவது அவரே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எல்லா விதமான கலைகளையும் ஒருங்கே கொண்டவன் இந்த முருகன். திருமணத்தடைக்கு விநாயகப் பெருமானுக்கு உதவியவர் இந்த முருகன். அப்போ முருகனை நினைத்துட்டா எல்லா காரியம் நடக்குன்றது தெரிஞ்சு போச்சா? அப்போ ஈஸியாக ஒரு காரியம் நடக்கணும்னா முருகான்னு சொன்னாலே போதும். 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிநாதனான குருவின் சாரத்திலே சந்திர பகவான் வரார். 5ஆம் இடத்துக்குரியவர். ஸ்நேகத்தோட கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருங்க. சண்டை சச்சரவுலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிற மூடில் இருங்க. ஆஃபீஸில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. நிறைய ஒர்க் பேர்டன் இருக்கும். அது எல்லாத்தையும் ஷோல்டர் பண்ணுறதுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு திருப்திகரமான காரியங்கள் நடக்கும். முருகனை நினைத்து கொள்ளுங்கள். நல்ல காரியங்கள் நன்மையாக நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி துணை நிற்கும். அப்போ எப்போவுமே சிந்தனையில் முருகனின் பாடல்களை ஒலிக்க விட்டு அப்படியே கொஞ்சம் கண் மறந்து மெய் மறந்து அவனுடைய பாத கமலங்களையே மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது இன்றைக்கி நாள் எப்படி போச்சுன்னே தெரில, எல்லாமே திருப்தியாக அமைஞ்சது அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே உங்களால் சொல்ல முடியும். வாழ்க வளத்துடன்.